நாம் ஆள வேண்டுமே, இந்த வாழ்க்கையை நாம் இன்னும் கொஞ்சம் நீடிக்க வேண்டுமே என்று ஒரு இட்லிக்காக போராடிய என் இன்னொன்னு அறிவு சுரண்டல் அல்லது அறிவு அவங்களுக்கு சேரவே சேராத மாதிரியான ஒரு தடுப்பு நிலையை உருவாக்குதல். ஏன்னா அவங்க தன்னிலை உணர்ந்திடவே கூடாது என்பதில் மிக கவனமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இது நாள் வரைக்குமே மாஞ்சோலை என்பதுதான் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக மழை தரக்கூடிய இடம். நீங்க எங்க போனாலும் மரங்களை எல்லாம் காண, மாஞ்சோலையில் நீங்கள் இன்னுமே அத்தனை வகையான மரங்களை பார்க்கலாம். என்னெல்லாம் மரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு. அதே வீடியோல இன்னொரு கிளிப்பிங் நான் பார்த்தேன். அந்த தலைவராக the so called leader is telling பன்னிமேடனா படிக்கதான் வருவேன் வர்ற கரெக்ட். பன்னி தலைவனே சொல்ல முடியாது. எச்ச கரெக்ட். இங்கு கூடியுள்ள அனைத்து தோழர்களுக்கும் எனது மாலை வணக்கம். வழக்குரைஞர் இ. ராபர்ட் சந்திரகுமார் அவர்கள் எழுதிய மாஞ்சோலை 1349/2 எனும் நான் என்ற இந்த தலைப்பை தாங்கிய புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் நம்முடன் தான் இருக்கிறார். ராபர்ட், ப்ளீஸ் மேலே வாங்க. இந்த 1349/2 என்பது இந்த வழக்கின் எனும் நான். இந்த வார்த்தை, இந்த சொல்லாடல் எதற்காக? மாஞ்சோலை இங்கே பேசிக் கொண்டிருக்கிறது. மாஞ்சோலையில் பிறந்தவர் இவர். அங்கேயே நான்காம் தலைமுறையாக பிறந்தவர். அங்கு வாழ்ந்தவர். இப்பொழுது அங்கிருந்து அவர்களுடைய பெற்றோர்களின் தியாகத்தால், உழைப்பால் உயர்ந்து கல்வியில் உயர்ந்து வழக்குரைஞராகி மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்ல வழக்குரைஞராக இருக்கிறார். அவர் தன்னுடைய அனுபவத்தை, இது ஏறக்குறைய ஆட்டோபயோகிராஃபி மாதிரி தான். இது ஒரு தனிப்பட்ட நபரின் ஆட்டோபயோகிராஃபியா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அல்ல. அது ஒரு குழுவின், ஒரு சமூகத்தினுடைய குரல். வழக்குரைஞர் ஆனி அவர்களுக்கும் என்னுடைய வழக்குரைஞர் ராபர்ட் அவர்களுக்கும் ஒரு சின்ன அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னா, திண்டுக்கல் என்பது இட்ஸ் அ கிரீமி இன்டெலெக்சுவல் சொசைட்டிஸ் நிறைந்த ஒரு அழகான இடம். இங்கே இருக்கிறவங்க ஒரு 40 பேர் அப்படின்னா 40 பேரும் 40 இலக்கிய அமைப்புகளை, அரசியல் அமைப்புகளை சார்ந்தவர்கள். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது, உங்களை பார்த்துட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட 4000 பேருக்கு மேலானவர்கள். இங்கே தலித் இன்டெலெக்சுவல் ஃபோரம்ல இருந்து தோழர் கெய்டன் வந்திருக்காங்க. ப்ளீஸ் அவரு. அதற்கப்புறமா இப்போ மேலே துண்டு போட்டுட்டு போனவர் சங்கமித்ரன் அவர் பௌத்தம் ஸ்டடி சென்டர் வச்சிருக்காரு. பௌத்தத்தை தொடர்ந்து மக்களிடம் எடுத்து செல்பவர். அப்புறம் தாமு ஏகாசாவுடைய வேடசந்தூர் ஆஃபீஸ் பேரர் சார் இருக்காங்க. மற்ற தோழர்கள் எல்லாருமே நீங்க சொன்னீங்களே, இடது உலகை காக்கும் அப்படின்னு, அந்த இடது சிந்தனை நிறைந்த எழுத்தாளர்கள் அனைவரும். இங்க ஒரு பேராசிரியர் இருக்காரு, சாலிவானன் அவரு சார். கொஞ்சம் அவரு இங்கே திண்டுக்கல்ல இலக்கியத்தை மிகவும் ஆழமாக ஆய்ந்த ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற நாகேந்திரன் ஒரு எழுத்தாளர். இங்க அப்பா சிவபாலன் இருக்கிறாரு. அவர் வாரம் இலக்கியத்தை பற்றி சிலாகிக்கின்ற இலக்கிய எழுத்தாளர்கள், பேச்சாளர்களை அழைத்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இலக்கிய ஆர்வலர். அங்க ஒரு 3 பேர் தனியா உட்கார்ந்துருக்காங்க. அதுல 3வது இருப்பவர் இலக்கிய களத்தின் பொருளாளர் நாகதா. நீங்க சொன்னாரு, இளமோ அண்ணா சொன்னார் இல்லையா, என்னுடைய புத்தகம் செப்டம்பர்ல வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது இலக்கிய களம் நடத்திய புத்தக திருவிழாவில் வெளியிடப்பட்டதுதான். தொடர்ந்து திண்டுக்கல்லில் எழுத்தாளர்களையும் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் படைக்கின்ற புத்தகங்களையும் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருப்பது எங்களுடைய இலக்கிய களம். நானும் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். அதனால எங்கள் அப்படின்ற வார்த்தையை நான் சேர்த்துக்கிறேன் பெருமையோட. ஆமா, அதற்கு அடுத்ததாக இருப்பவரும் இலக்கிய களத்தின் இணை செயலாளர். ஆமா, அதற்கப்புறம் ஆமா, அவங்களும் இதே மாவட்டம் தான். இல்ல, நான் மாவட்ட
நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க வந்து மாவட்ட அளவில் பாக்குறீங்க. நான் வந்து இந்த நகரத்தை ஒட்டி மட்டுமே இவ்வளவு திண்மை வாய்ந்த திறமை வாய்ந்த எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே எங்களுடைய இலக்கியங்கள் வந்து ஆக்டிவிஸ்ட் லிட்ரேச்சர் இதை எல்லாம் தலைமை தாங்கி கொண்டு எங்களுக்கு நாங்க போய் எங்கேயாவது சிக்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்தே எங்களை காப்பாத்துறதுக்கு இந்த வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்க. எங்களுடைய எல்லா இடங்களிலும் மிக சாதாரண மனிதனாக இலகுவாக, அதாவது அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு மிக இலகுவாக மிக நட்புடன் எங்களை ஆதரித்து கொண்டிருப்பவர் எங்களுடைய தோழர் சச்சிதானந்தம். இது ஒரு அழகான இலக்கியம் சார்ந்த அரசியல் சார்ந்த அரசியல் படுத்தப்பட்ட அறிவாளிகளை நிறைவாக கொண்டிருக்கிற நகரம் அப்படின்னு பார்த்தா அது திண்டுக்கல் தான். ஆகவே 40 பேர் தானே இருக்கிறாங்கன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். முக்கியமாக ராபர்ட் சந்திரகுமாருக்கு இந்த செய்தி. ஏன்னா அவர் 3 மணி 4 மணிக்கே கிளம்பி வந்துட்டாரு. ரொம்ப நேரமா இந்த நிகழ்வுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். இன்னொன்னு, அவருடைய ஆசை எதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகினார், அதற்கான ஒரு நோக்கம். தன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு சமூகத்துடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. இந்த சமூகத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது, அது எத்தனை பேரை போய் சேர வேண்டியிருக்கிறது. மேம் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க. நாம் அனைவருமே பெருவாரியான சமூகம் இன்று மரத்து போன சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சென்சிட்டிவிட்டி என்பதே இப்பொழுது இல்லை. அந்த விஷயங்கள் போயிருச்சு. சிறு குழந்தைகளிலிருந்து இப்போ நம்முடைய வயதுகள் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாருமே எப்படி இருக்கும், அதிகமா ரத்தத்தை பார்த்தாச்சு, அதிகமான கொலைகளை பார்த்தாச்சு, அதிகமான பிரச்சனைகளை பார்த்தாச்சு. அதனால எவ்ரிடே நிகழ்வு தானே இது ஒரு சாதாரண விஷயம் என்று மிக இலகுவாக கடந்து போகின்ற மனநிலையை நாம் அனைவருமே மிக சுலபமாக அடைந்து விட்டோம். அப்படிதான் நான் சொல்லணும். ஆனா இது எல்லாம் தாண்டியும் கூட நேத்துக்கு நானுமே ஒருவேளை இதே இலக்கிய நிகழ்வுல தான் நானும் ஆனி மேமும் இருந்தோமான்னு தெரியல. அங்கதான் இருந்தோமா? ஆமா இருந்தோம்னு சொல்லி அவரே சொன்னாரு. அங்கதான் நம்முடைய தோழர் சண்முகம் அவரையும் பார்த்தோம். ஒரு இலக்கியவாதியாக அவர் தன்னை ரொம்ப சமூக பொறுப்புள்ள இலக்கியவாதியாக நேற்று ஒரு பேருரையாற்றினார். மிகவும் சிறப்பாக இருந்தது. நேற்று ஹென்றி டிஃபைன் அவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ஏன் இதை நான் மென்ஷன் பண்றேன்னா, அவரை பார்த்தோன்னே இந்த புத்தகத்தில் நமது எழுத்தாளர் அவர்கள் அவருடைய பங்கை எழுதியிருந்தார். 1999 ஜூலை மாதம் தமிழ்நாட்டில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று அனைத்து பத்திரிகைகளிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மிகப்பெரிய கொலை, தாமிரபரணி படுகொலை என்பது. அதை பற்றி இதுல இவர் விரிவா எழுதியிருக்கார். 59 சாப்டர் எழுதியிருக்கார். இது விகடன் பிரசுரத்தால் பிரசுரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். இந்த 59 சாப்டர்ஸ்மே ஒவ்வொரு வாரமாக எழுதப்பட்டது. அதற்கப்புறமா தொகுத்து அவரை ஒரு புத்தகமாக கொடுத்திருக்கிறார். இல்ல எனக்கு ரொம்ப எல்லா விஷயங்களுமே என்னை அதுல கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு உள்ள போச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய பக்கங்களை வாசிக்கும் பொழுது இதை சொல்லலாம், இதை கண்டிப்பா சொல்லணும், இதை கண்டிப்பா வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்னுடைய புத்தகத்தை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வெறும் இந்த ஹைலைட்டரா போட்டு வச்சிருப்பேன். ஆனா கண்டிப்பா இப்ப அதை நான் வாசிக்க முடியாது. ஏன்னா அந்த எழுத்துக்கள் எல்லாமே என்னை நிறுத்தி மிக ஆழமாக குற்ற உணர்ச்சியை எனக்குள் எழுப்பி, நீ எங்க இருக்கிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ யாராக இருக்கிறாய், நீ இந்த சமுதாயத்தில் ஒருத்திதானா, உன்னுடைய பொறுப்பு என்ன, இந்த பையனுக்கு என்னுடைய சிறுவயது, என்னை விட சிறுவயது என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்தேன். இவரை நான் தனிப்பட்ட முறையில பார்க்கல, நான் சொல்லிட்டேன், இவர் வந்து ஒரு சமுதாயத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு நான் சொல்றேன். இவருக்கு நீ என்ன செய்தாய் என்று என்னுடைய ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பக்கத்தை கடந்து செல்லும் போதும் நிறைய குற்ற உணர்ச்சிகளை நிரப்புகின்ற தாக்குகின்ற பலமான கேள்விகள் என்னுள் வந்து கொண்டிருந்தது. எனக்கு அதுல ஒரு சின்ன ஆசை, ஒரு சாட்டிஸ் தாட் வேற உள்ள வந்துருச்சு. நம்ம ஃபீல் பண்ணதை எல்லாருமே ஃபீல் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி தான் அந்த இடங்களை எல்லாம் நான் ஹைலைட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அது எல்லாம் முழுவதுமாக வாசிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா இல்லை. நீங்களே இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். ஏன்னா இது வெகுஜன மக்களின் கைகளில் போய் சேர வேண்டிய, கட்டாயமாக போய் சேர வேண்டிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் எங்கிருந்து, அதாவது இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த செய்திகள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் 1929 ஆரம்பிக்கிறது. இதுதான் மாஞ்சோலை வரலாற்றின் ஆரம்பம்.
1929 சிங்கம்பட்டி ஜமீனிடம் இருந்து பாம்பே ஃபார்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு கிட்டத்தட்ட 8400 கிலோமீட்டர், கரெக்டா, ஏக்கர், 8400 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலம் 99 வருட குத்தகைக்கு இருக்கிறதுலே சொற்பமான தொகைக்கு அன்று வாங்குது அந்த ஃபார்மா. இந்த பாம்பே ஃபார்மா நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். ரேமண்ட்ஸ் வச்சிருக்காங்க, பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய அவங்க வச்சிருக்கிற பிஸ்னஸ்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி. உங்களுக்கு தெரியும், தேயிலை என்பது அந்நிய செலாவணியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அப்போ அவங்க மிக சொற்பமான தொகைக்கு வாங்கி குத்தகைக்கு எடுத்து இங்கிருந்து மக்களை, எங்க திருநெல்வேலியிலிருந்து மக்களை, அங்க ஏதோ அவருடைய வார்த்தையில சொன்னாலே தேனாரும் பாலாரும் ஓடுவது போல் ஒரு பெரிய சேவியர் மாதிரி அவருடைய வறுமையிலிருந்து தங்களை அந்த முழு மக்களையும் அந்த முழு இனத்தையுமே காப்பாற்றிக் கொள்ள ஒரு வகை செய்வதை போல அங்கிருந்து கண்காணிகள் என்ற ஒரு குழுவினரை அமைத்து கூட்டிட்டு போறாங்க. எக்கச்சக்கமான வாக்குறுதி. ஆனா அவர்களுடைய ஒரு நாளினுடைய கூலி, நான் சம்பளம்னு சொன்னேன், அதுக்கு அவர் சொன்னாரு, சம்பளம்னு சொல்லாதீங்க, கூலின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தைகளில் கூட எனக்கு இன்றைக்கு இப்போ ஈவினிங் பேசும்போது இந்த வார்த்தையில சர்ன்னு ஒரு வழி வந்தது. ஆமா, கண்டிப்பா அதுதான் கூலி. இப்ப கூலிக்கும் சம்பளத்திற்குமான இந்த வார்த்தைகளில் கூட இருக்கின்ற அந்த வேறுபாடுகள் என்னை நிச்சயமா என்னை அதை வலிக்க வச்சது. அங்கிருந்து கூட்டிட்டு போன அந்த ஜெனரேஷன் எப்போ 1929 போனவர்கள் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக அங்கே வாழ்ந்தது. பின்னாடி 100 ஆண்டுகள் என்பது 4 ஜெனரேஷன் போயிடுச்சு. இவர் 4வது தலைமுறை. இன்று அவர்கள் பல காரணங்களுக்காக அங்கிருந்து கீழே திருப்பியும் விரட்டப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எங்க எப்படி இருந்தது அப்படின்றத அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. இங்கிருந்து அவங்க கூலிக்கு போன மிக சாதாரண எளிமையான மக்கள் தான். ஆனாலும் ரொம்ப அடாப்டிவா அந்த இடத்தை, அந்த காலநிலையை, அங்கே அவர்களுக்கு அவங்க படுற அந்த துன்பத்தை எல்லாமே கூட நேச்சுரலைஸ் பண்ணிக்கிறாங்க. இயல்பா ஏத்துக்கக்கூடிய ஒரு இயல்புல அவங்க மாறிடுறாங்க. ஒரே காரணம், அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். அவர் சொல்லும் போது சொல்றாரு, இந்த அளவுதான். எனக்கு நிறைய கேள்விகள் இருந்து அவர்கிட்ட கேட்க, ஆனா நானே கொஞ்சம் இமோஷனல். இன்றைக்கு சொல்ல போனா 2:30 மணிக்கு தான் இந்த புத்தகத்துடைய கடைசி சாப்டர் நான் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப நேரமா சாப்பிட முடியல. என் பையனை நான் சாப்பிட கூப்பிடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. திருப்பி கேட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிட முடியல எனக்கு. அதாவது நம்ம அந்த குற்ற உணர்ச்சி நம்மை நார்மலா இருக்க விடவே இல்லை. அடுத்ததுக்கு என்னால யோசிக்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இறுகின ஒரு மனநிலையை அது உருவாக்கியது. இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் தான். இதுல கிட்டத்தட்ட 4-5 குடும்பங்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அமைகின்ற ஒரு வாழ்விடம். இது கம்பெனி கொடுக்கிற வீடுகள், தொகுப்பு வீடுகள். இதுல என்ன மாதிரியான, அவர் ரொம்ப அழகா ஒன்று சொல்லியிருப்பார், ஏறக்குறைய எங்களுடைய மக்களுக்கு அந்தரங்கம் என்பதே இல்லாமல் போனது. இது வந்து நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்களுடைய இயற்கை வாழ்வுரிமை, அந்த இயற்கை வாழ்வுரிமையை கூட இந்த ஏழ்மை பறித்து சென்றது அப்படின்னா, இங்கு இந்த அரசு இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது? அவர்கள் செய்ய இந்த மக்கள் தான் என்ன பேசி இருக்கிறோம், என்ன நினைத்திருக்கிறோம்? நம்ம எதையுமே கண்டுக்கவும் இல்லை, எதையுமே பேசிக்கவும் இல்லை. அந்த மக்களுக்கே கூட அந்த தாமிரபரணி படுகொலை நடந்த பொழுது கிட்டத்தட்ட 3 நாட்கள் கழித்து தான் அந்த விஷயமே தெரியுது. ஏன்னா போராட்டக்காரர்கள் இவர் ஒருங்க சொல்றாங்க, இப்படி அழகா எல்லாம் குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க காலையில ஏர்லி மார்னிங் வேலைக்கு போயிடுறாங்க. அதுலேயும் ஒரு சாப்டர்ல அவர் ஒன்று சொல்றாரு, என்னன்னா மிட் நைட்ல ஒரு குரூப் போகுது வேலைக்கு. அவங்க கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. மிட் நைட் 12 மணி ராத்திரியே கிளம்பி போறவங்க அடுத்த நாள் பகல்ல ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க. அப்போ நடுவுல அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாகணும், காலை உணவு கொடுத்தாகணும். அந்த காலை உணவு வந்து 3 இட்லி கொடுக்குறாங்க. சில சமயங்கள் அதிகமான நேரம் வேலை வாங்கப்படுகிறது. அதுக்கு அடுத்து வர ஷிஃப்ட்டுக்காரங்களுக்கு அந்த 3 இட்லி கூட இல்லை, அவங்க வீட்டில இருந்து தான் சாப்பாடு கொண்டு வரணும். அப்போ அதிகமான நேரம் வேலை பார்ப்பதால்
இட்லியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி சொல்லி ஒரு போராட்டம் நடக்கிறது. எங்க? இந்தியாவில். எங்க? தமிழ்நாட்டில். எங்க? திருநெல்வேலியில. எங்க? நம்ம கை கட்டின தூரத்தில். ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ பேசின அண்ணாவோட புத்தகம், கெட்டு போனாலும் பரவாயில்ல, சாகத்தானே போறோம், பசி அடக்கிட்டு சாவாமே அப்படின்னு கெட்டு போன ரொட்டியை சாப்பிட கூட ரெடியாக இருந்த அந்த சமூகம், நாம் ஆள வேண்டுமே, இந்த வாழ்க்கையை நாம் இன்னும் கொஞ்சம் நீடிக்க வேண்டுமே என்று ஒரு இட்லிக்காக போராடிய என் என் உறவு. இது ஏன் இந்த மக்களுக்கு வந்து இவ்வளவு நெக்லெக்ஷன்? எதனால? இதுல வந்து 639 ஓகே 100% இவர் வந்து இருக்கனால சொல்றேன், அந்த நீதித்துறையில இருக்கனால சொல்றேன். அப்போ இதுல 3 மெஜாரிட்டியா 97 மெஜாரிட்டியா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் பேசுறேன் நான். 3 மெஜாரிட்டியா 97 மெஜாரிட்டியா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. இந்த மக்கள் இவர்கள் உணவுக்காக போராடுகிறார்கள் என்றுதான் அனைத்து பத்திரிகைகளும், இவர் வந்து புத்தகத்துல வந்து அங்கங்க போட்டோஸ் போட்டிருக்காரு. அப்போ நடந்த அந்த போராட்டங்களுடைய செய்திகளை அங்கங்க நிறைய தரவுகளை சேகரித்து சும்மா கதை மாதிரி எழுதாம, அண்ணா வந்து இலக்கியவாதி, அதனால அவரோட புத்தகம் பாத்தீங்கன்னா இலக்கிய தரமிக்க தமிழ்ல இருக்கு. நம்ம ரைட்டர், இவர் வழக்குரைஞர். ஆகவே என்னுடைய சாமானிய மனிதனுக்கு புரியுற வகையில் சாமானியமா பாயிண்ட்ஸா இருக்கு. 1 2 3 அந்த மாதிரி பாயிண்ட்ஸே போடலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. இவருடைய வருத்தம் கடைசியில எதுவாக இருக்கிறது அப்படின்றதான் என் மனசு ரொம்ப தொட்டுச்சு. எல்லாத்தையும் பத்தியும் பேசுறாரு. ஒரு முறை தங்களை காத்துக்கொள்வதற்காக அங்க ஊர்ல ஒரு போராட்டம், எல்லாருமே சொல்றோம் கூலி உயர்வு கேட்டு. இது எவ்வளவு அசிங்கமான வார்த்தை தெரியுமா? கீழ்வெண்மனையை பற்றி பேசும்போது கூட அரைப்படி கூலி உயர்வு கேட்டு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போறோம். இது எவ்வளவு அசிங்கமான வார்த்தை தெரியுமா? ஒரு இனத்தை, நம்முடைய மக்களின் மாண்பை நாமளே சிதைக்கின்ற வார்த்தையாக நான் அதை பார்க்கிறேன். அது அவர்களுடைய உழைப்பல்லவா? அதில் அவர்களுடைய தன்மானம் இல்லையா? அவருடைய டிக்னிட்டி அதுல இருக்குல்ல. நம்ம அதை விட்டுட்டு வெறும் சோத்துக்காக மட்டுமே போராடினார்கள் என்று அவர்களை இழிவாக பேசுவது என்பது நாமவே கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். அனைத்து பத்திரிகைகளும் எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா, கூலி உயர்வுக்காக. ஆனா அந்த சாப்டரை நான் உள்ள போய் வாசிக்கும் போது அது கூலி உயர்வுக்காக மட்டுமல்ல, அது உரிமை. அதிகமாக வேலை வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஆன் டியூட்டின்னு ஒண்ணு சொல்றாரு, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண டியூட்டின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அந்த கொடுமைகளுக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். ஒண்ணு வேணாங்க, அவங்க வந்து ஒரு பைக்கு கூட வீட்டுல வச்சுக்க முடியாது. ஒருத்தர் மட்டும்தான் பைக் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த பைக் நம்பர், வாங்கியவர் பேர் எல்லாம் அதுல எழுதியிருக்காரு. ஆனா அவர் அந்த பைக்கை எதனால வாங்கினார் அப்படின்னா, அவர் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையில செய்யறாரு. அவர் என்ன டெசிக்னேஷன்ல இருக்காருன்னு கூட அந்த மக்களுக்கு தெரியல. அதை எழுதுறதுக்கு அவர் இப்பொழுதுக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்போ அவர் சிறுவனாக இருந்த போது அது தெரியல, அதனால அதை அப்படியே எழுதிக்கிறார். ஆக கல்வி அந்த உரிமையை அவருக்கு கொடுத்திருக்கிறது. ஒண்ணு வேணாம், அந்த தொகுப்பு வீடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஒருத்தர் வந்து தன்னுடைய சம்பளத்தை எப்படியோ சேர்த்து வச்சு ஒரு சின்னதாக துணிக்கடையெல்லாம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி துணிக்கடையெல்லாம் நடத்துறாரு. அதில் வர சம்பளத்தில் ஒரு டிவி வாங்கிட்டாரு, அதுக்கு ஒரு டிஷ் வைக்கிறாரு. உடனே அவருக்கு மெமோ வந்துருச்சு, நீ வைக்கக்கூடாது. இதில் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, வெறும் டிவி வச்சுக்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும்தான் யோசிக்கிறோம். இல்லை, கார்பரேட் ரொம்ப புத்திசாலி. டிவி உள்ள போனா செய்தி உள்ள வரும். ஒருவன் செய்திகளை சேகரிக்க ஆரம்பித்தால் அவன் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் பிகம்ஸ் நாலேஜ் என்ன பண்ணும்? தட் இஸ் ஸ்ட்ரெங்தன் யுவர் இன்டெலெக்ட் என்ன பண்ணும்? தட் வில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ as a wisdomic person. அது அவனுக்கு தேவையில்லை. இதுதான் அதனுடைய அடிப்படை காரணம். அங்க வந்து புத்தகங்கள் மறுக்கப்பட்டது.
லைப்ரரிஸ் பத்தி அவர் எங்கேயுமே எழுதல. ஆனா அங்க ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. ஸ்கூல்ஸ் ரொம்ப லேட்டா 70s வந்திருக்கு. அங்க பிரைமரி ஸ்கூல்ஸ் வரைக்கும் தான் வந்திருக்கு. எய்டட் ஸ்கூல்ஸ் தான் வந்திருக்கு. ஒரே ஒரு ஹை ஸ்கூல் வந்திருக்கு, அதுக்கும் கொஞ்சம் லேட்டா. ஆனா அங்க இருக்கிற அத்தனை ஆசிரியர்களும் இவர்களை தங்களை அவங்களாவே அந்த குழந்தைகளுடைய அந்த சமூகத்துடைய நிலையை அறிந்ததுக்கு அப்புறமா தாயாக மாறினார்கள் சொல்லிட்டு அத்தனை ஆசிரியர்களுடைய பெயர்களையும் நவாசியனா ரொம்ப நீளமான லிஸ்ட் ஆயிடும். அத்தனை ஆசிரியர்களையும் நன்றி மறமாமல் அவர் சேர்த்திருக்கிறார். எனக்கு அப்போ சந்திரகுமார் நான் பார்க்கல, ஆனா எனக்கு அதை வாசிக்கும் போது எனக்கு அவர் ரொம்ப ஒரு 1000 வாட்ஸ் பல்பை பார்க்குற மாதிரியான மனசுல என் மனசுல நின்னார். the content of the person, அதுதான் ஒரு மனிதன் யார் என்பதை காமிக்கும் இல்லையா? அங்க அவர் மிக அழகாக உயர்ந்து நின்னார். அவ்வளோ அழகா அந்த எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறமா, அந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற கூலிகள் தங்களுடைய குழந்தைகளை மேற்படிப்பு படிக்க வைக்கணும்னா கீழே அனுப்பணும். அதற்கும் அந்த சமுதாயத்துல ஒரு கட்டுப்பாடு கம்பெனி விதித்தது. அந்த கம்பெனி எப்படின்னா, ஒரு குடும்பத்துல 4 குழந்தைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 குழந்தைங்க படிக்க கூடாது, வேலைக்கு வந்துடணும். அதுக்கு அடுத்து மிச்சம் இருக்க குழந்தைங்களை வேணா படிக்க அனுப்பலாம். இது அவர்கள் மீது கட்டாயமாக திணிக்கப்பட்டது. பாதி கல்வி, அதாவது எவ்வளவெல்லாம் கல்வியை முடக்க முடியுமோ அவ்வளவெல்லாம் முடக்குவதற்கு அவர்கள் மிக தயாராக இருந்தாங்க. 2 விஷயம், எக்ஸ்பிளாய்டேஷன், சின்ன குழந்தைகளோட உழைப்பை எக்ஸ்பிளாய்ட் பண்றது, உறிஞ்சுது. இன்னொன்று அறிவு சுரண்டல், அல்லது அறிவு அவங்களுக்கு சேரவே சேராத மாதிரியான ஒரு தடுப்பு நிலையை உருவாக்குதல். ஏன்னா அவங்க தன்னிலை உணர்ந்திடவே கூடாது என்பதில் மிக கவனமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1952 தான் அங்கு முதலாக நம்ம எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி இடதுசாரிகள், அதுவும் மார்க்சிஸ்ட்ல இருந்து தான் ஒருத்தர் உள்ள போயிருக்காரு. அவர் தான் முதலில் தொழிற்சங்கத்தை அங்கே உருவாக்கி இருக்கிறார். இந்த சங்கம் உருவாக்கிய பிறகுதான் பல்வேறு தரப்பில் பல்வேறு இடங்களில் மக்களை திரட்டி மக்களுடன் அவர்கள் உரிமையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கும் கம்பெனிக்குமான தொடர்புகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் அவர்கள் வாங்கணும், எதெல்லாம் வாங்கக்கூடாது, அதாவது பேசிக் லைஃப் ரைட்ஸ், ஹெல்த்தா இருக்கட்டும், சம்பளம் கூலியா இருக்கட்டும், அவருடைய வார்த்தையிலே வரேன், கூலியா இருக்கட்டும், குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், பள்ளியாக இருக்கட்டும், எல்லா விதமான உரிமைகளும் இந்த சங்கங்கள் அமைத்த பின்னாடி தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்சிகள் உள்ள வராங்க, சங்கமெல்லாம் உள்ள வந்திருக்கு. அவங்க எல்லாருமே, இந்த சங்கங்கள் எல்லாருமே அவர்களுடைய கடமையை அங்கே செய்திருக்கிறார்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று சொல்றார் கிருஷ்ணசாமியோட என்ட்ரி. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க என்னெல்லாம் நடந்தது, என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அதை எவ்வளவு செஞ்சாரு, கடைசியாக அவர் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எப்படி மாறி நின்று எதிர்நிலையில் நின்று இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை, இவர்களுக்கும் சொல்லக்கூடாது, நம்முடைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை எவ்வாறு செய்து மறத்து போனார் அப்படின்றதையும் அவர் தரவுகளோட பதிவு பண்ணியிருக்கார். இதுல எனக்கு ரொம்பவும் மனசை தொட்ட ஒரு சில இடங்கள் இருக்கு. என்னால இதை மென்ஷன் பண்ணாம போக முடியாது. மாஞ்சோலையை பத்தி பேசினா இது இல்லாம நம்ம கடக்கவே முடியாது. மாஞ்சோலை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது கண்டிப்பாக தாமிரபரணி படுகொலைகள் தான். இந்த சங்கங்கள் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் போராட்டக்காரர்கள், கம்பெனிக்காரர்கள் என்று 2 குழுக்கள் அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. அங்க இருக்கிற அந்த மனிதர்கள், அங்க செட்டிலர்ஸ் இருக்காங்கல்ல, கூலிகளாக இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. இந்த கம்பெனிக்காரர்கள் எப்படி உருவானாங்கன்னா, வேற வழியே இல்லை, ஒரு நாள் கூட தாங்க முடியாது அப்படின்றது. ஏழ்மையிலும் ஏழ்மையாக இருந்தவர்கள், வேறு வழி இல்லாமல் அந்த கம்பெனியின் சட்ட திட்டங்களுக்கு அவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போனவர்கள், அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டக்காரர்கள் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை, யாரு செத்தாலும் பரவாயில்ல, எம்பிளை எப்படி போனாலும் பரவாயில்ல, என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னுடன் எனக்கு மட்டுமாக இல்லாமல் என்னை சார்ந்தவர்களுக்குமான உரிமைகளை எந்த வகையிலாவது நான் பெற்று தந்தே ஆக வேண்டும் என்ற போராட்ட குணத்தை முன்னிறுத்தி ஒன்றாக இருந்தவர்கள். இந்த விஷயம் அவங்களை எப்படி இந்த சொசைட்டியை பிரிச்சுக்கிட்டே வந்ததுன்னு கடைசி வரைக்கும் சொல்றாரு. அது வாசிக்கும் போது நம்மளாம் ரொம்ப சீப்பா தெரிஞ்சோம். ஐம் சாரி டு சே, ஆக்சுவலா சொல்லக்கூடாது.
பட் என்னோட ரியலைசேஷன் நான் சொல்றேன், நம்மளாம் ரொம்பவே சீப்பா தெரிஞ்சோம். நம்மளுடைய சட்டைகளுக்கான காரணங்கள் எல்லாம் ரொம்ப மிக மெல்லிய காரணங்களாக எனக்கு பட்டது. நம்முடைய வழிகளுக்கான காரணங்கள் எல்லாம் மிக மெலிதான காரணங்களாக எனக்கு பட்டது. ஏன் இவ்வளோ லாங் டேஸ் 1929 இந்த மக்களை கூலிகளாக, இந்த மக்களை மறந்து போன, ஏறக்குறைய மறந்து போன ஒரு இனமாக அரசு கைவிட்டது. அங்கால பாத்துக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா அவர்களை வாழ வைக்கின்றதாக பேசிக்கொண்டிருந்த அந்த கம்பெனியும் அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உள்ள நான் நுழைஞ்சு பார்த்தேன். அவர் அழகா ஒரு டேட்டா கொடுத்திருந்தார். இதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியும் என்று என் மனசுல பட்டது. அதில் 99% மக்கள் கூலிகளாக இருந்தவர்கள் தலித்துகளாக இருந்தார்கள். அதுதான் கேரளால இருந்து வந்தவர்கள். அவர்களும் அவருடைய கம்யூனிட்டிஸ் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லாமே தரவுகள், நம்பர்ஸ் இருக்கு உள்ள. சும்மா அலங்காரமா எழுதல, ஏனோன்னு எழுதல. ஏன்னா ஒரு வழக்குரைஞர், அவருடைய அந்த வழக்கை இப்போ அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. வேற இப்பயும் நடத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த மக்களுக்கு ஒரே நம்பிக்கை, நட்சத்திரம், ஆதாரம் எல்லாம் அவர் தான். அதனால அவரால் இந்த டீடைல்ஸ் எழுதாம போக முடியல, நம்பராகவே கொடுத்திருக்காரு. அதாவது தொட்டால் தீட்டு எண்ணப்பட்டவர்களும் சரி, பார்த்தாலே தீட்டு எண்ணப்பட்டவர்களும் சரி, அப்பொழுது அவர்கள் எல்லாமே திண்ணத்தகாதவர்களுடைய லிஸ்ட்ல இருந்தாங்க. நான் பேசுறது 1929 இருந்து. எப்போ நடுவுல திருத்தங்கள் நடந்தது, இது எல்லாமே நீங்க எல்லாருமே என்னை விட அதிகமாக வாசித்தவர்கள், வயதில் மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய எழுத்தாளர்கள் இங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அறியப்பட்ட அத்தனை பேர், அதுல கொஞ்சம் தாண்டி அதுக்கடுத்து யார் வந்திருக்காங்க, எந்த சமூக மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா எம்பிசிஸ் இருக்காங்க. இப்போ இருக்கிற லிஸ்ட் படி எம்பிசிஸ் இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இந்த காரணம் போதும் யாருமே கண்டுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால வர முடிஞ்சது. இந்த மக்கள் இதுல எனக்கு தாமிரபரணி படுகொலைக்கு முன்னாடி அவர்கள் இந்த சங்கங்களினுடைய சப்போர்ட்ல ஊதிய உயர்வு கேட்டு இந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா போராட்டக்காரர்களாக அடையாளப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க எல்லாத்தையும் 147 பேர் பிடிச்சிட்டு போய் ஜெயில போடுறாங்க. அதுவும் திருநெல்வேலியிலயோ பாளையங்கோட்டையிலயோ போடல, அவங்க ஈஸியா போய் பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனா அது கூட அவங்களுக்கு ஈஸி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் பஸ்ல கீழே இறங்கிறது கூட காசு இல்லாத மக்கள். அவர் எழுதியிருக்காரு, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரும்போது டிக்கெட்டுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அங்க வருகின்ற மிக சொற்ப 1-2 ட்ரிப் இருக்கிற இந்த பஸ்ல கண்டக்டர்ஸும் டிரைவர்ஸும் அவங்க கூட ஒரு குடும்ப நண்பர்களாக பழகக்கூடிய அளவுக்கு அவங்க பேசி பழகிடுவாங்க. அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்களும் சரி நாளைக்கு கூட பண்ணிட்டு போயிடுவாங்க, அல்லது சீட்ல எழுதி கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு எழுதிக்கிறார். இதெல்லாம் நாம் வாழ்ந்து பார்க்காத ஒரு விஷயங்கள், அனுபவித்து பார்க்காத ஒரு விஷயம் இது. அப்போ ஏன் பாளையங்கோட்டையிலே திருநெல்வேலியிலே போடாம இங்க திருச்சியில கொண்டு போட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு நபர் கூட, அதாவது இப்போ ஒரு 10 பேத்துக்கு ஒருத்தர் போய் பாக்குறேன்னு சொல்லி எல்லாரும் 10 பைசா போட்டா கூட அவருக்கு ஒரு பஸ்ஸுக்கு காசு வந்துரும்ல, ஒரு நபர் போய் சந்திச்சிடலாம்ல. அந்த அளவுக்கு கூட அங்க நடந்துடக்கூடாது அப்படின்னு மிக தெளிவாக திட்டமிடல் நடந்திருக்கிறது. அப்போ இங்க திருச்சியில இருந்து அவங்களால போய் பார்க்க முடியாது. இப்போ இவர்கள் எல்லாம் இங்க திருச்சியில சிறைப்பட்டு கொண்டிருந்த போதுதான் இந்த தாமிரபரணி படுகொலையானது ஜூலை 1999 நடந்திருக்கு. அதை மிக விரிவாக எழுதியிருக்கிறார். எங்க எவ்வாறு எப்படி திட்டமிட்டு இருக்கிறது, அந்த யாதவ் சைலஸ் யாதவ் என்ன பண்ணார், எல்லாமே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். இது நாமும் படிச்சிருக்கோம். இதுல எனக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றது மனது. நீங்க இந்த தாமிரபரணி படுகொலை, இதில் இறந்த அந்த 17 பேர், இதில் மேக்சிமம் நம்பர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாஞ்சோலை கூலிகளாக இருப்போம் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனா அவர் சொல்லியிருக்கிற உண்மையில டேட்டால இந்த 17 பேரில் 3 பேர் தவிர மற்றவர் யாருமே மாஞ்சோலைக்கு சம்பந்தம் இல்லாத இடதுசாரி அமைப்பினர். 14 பேரும் இடதுசாரி அமைப்பினர், இளைஞர்கள், வயதானோர் அனைவரும். அப்போ அவ்வளவு வலுவாக இருந்த இடதுசாரிகள் இருந்த ஒரு வரலாறை தமிழகம் கொண்டிருந்திருக்கிறது. இப்போ நான்
நான் இப்போ என் மனசு இயல்பாகவே இப்போ இருக்கிற நிலையும் கம்பேர் பண்ணுது. நான் அதுக்கு மேலே நான் சொல்லலை. ஆனாலும் இயல்பாக எல்லாருக்குமே அப்படி வரும். ஒரு வாசிக்கும் போது ஒரு விஷயம் கவுண்டர் நரேட்டிவ் ஒன்று உள்ள ஓடும்ல, அப்படி ஓடும்போது எனக்கு இவ்வளவு வலுவாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இளைஞர்களை எந்த அளவுக்கு நாம் கட்டி இழுத்திருக்கிறோம், இளைய தலைமுறையை கொண்டு சேர வேண்டிய வேகம் அல்லது வீச்சு நமக்கு எவ்வளவு அதிகமாக இன்னும் தேவைப்படுகிறது என்ற ஒரு அலாம் இந்த செய்தி எனக்கு கொடுக்கிறது. இன்னைக்கு கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா 17 பேர் இருந்தும் அதிகமான அடிபட்டவர்கள், கை கால்களை ஏறக்குறைய உடைந்த நிலையில் தூக்கி செல்லப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் அவர் ஒரு டேட்டா கொடுத்திருக்காரு. அதை விட்டுருவோம். ஆனா இறந்து போன 17 பேருடைய டேட்டா மட்டும் எடுத்தோம்னா 3 பேரை தவிர மற்றவர் அனைவரும் மாஞ்சோலை எந்த பக்கம் இருக்குன்னு கூட தெரியாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவ்வளவு மனித நேயமிக்க சமூகமாக இருந்த நாம் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை இது எனக்கு கொடுக்குது. அப்போ அதுல ஏன் சந்திரகுமாருக்கு இதை எழுதணும்? வழக்கு நடத்திட்டு போலாம்ல, வழக்கு நடத்திட்டு போலாம். இதை எழுதவும் ஏன் செய்யணும்? அவர் ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். ஒரு தடவை உள்ள போலீஸ் போகுது, போராட்டக்காரர்களை குறிவைத்து அவங்களுடைய குடும்பங்கள்ல இருக்கிற ஆண்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அப்படி செய்தி பரவும் போது அடுத்தடுத்த ரோ ஹவுசஸ்ல வரிசை தொகுப்பு வீடுகளில் இருக்கிறவங்க கிட்ட அடுத்தடுத்தவங்க சொல்லி நீங்களாம் ஆம்பளைங்களாம் எங்கேயா போயிருங்கன்னு சொல்றாங்க. அப்படி தப்பித்து ஓடும் போது இவருக்கு 12 வயது. இவரை இழுத்துக்கிட்டு அவங்க அப்பா காட்டுக்குள்ள போறாரு. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ஓடுறாங்க. இருட்டு, அங்க இருக்கிற குளிர் நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியாத குளிர், அதோட பெருமழை அன்னைக்கு இரவு. அப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக, இந்த மாதிரி சின்ன பசங்களை காப்பாத்துறதுக்காக என்னானாலும் பரவாயில்ல தீயாவது மூட்டுறாங்க. அப்ப சுத்தி இருக்கவங்களாம் தீய பார்த்துட்டா, அந்த புகையை பார்த்துட்டா நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் அணைக்கிறாங்க. அப்ப அந்த போராட்டங்களை பற்றி இவர் எழுதியிருக்கார். ஏன் இதை எழுத வேண்டிய வேகம் இவருக்கு வந்திருக்கிறது அப்படின்றத சொல்றதுக்காக நான் சொல்றேன். இன்றைக்கு அந்த மக்கள் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். இப்ப எனக்கு இன்னொரு குற்ற உணர்ச்சி வருது. நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்திருக்கேன், ஒரு பொது வழியில் ஒரு ஆதி திராவிட காலனியில் இருந்த ஒரு 40 வயது மனிதனை தூக்கிட்டு போகும்போது அந்த அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு சுடுகாட்டு கொண்டு போவாங்கல்ல, அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த இடுகாட்டுக்கு போற வழியில் நானும் பின்னாடி போறேன். எங்க அப்பால போயிட்டு இருக்காரு. பொது வழியில் நடக்கக்கூடாது என்று அங்க ஒரு போராட்டம் வருது. நடுவுல இந்த 4 கட்டம் மாதிரி தான் வச்சிருப்பாங்க, அது மாதிரி வச்சு அந்த பொணத்தை கீழே இறக்குங்கன்னு இறங்கிடுறாங்க. இவங்க எல்லாரும் ரோட்ல உட்கார்றாங்க. அங்க பெரிய போராட்டம் நடக்குது. எங்க அப்பா ஒரு ஆசிரியர் தான், இருந்தாலும் அவரும் போராட்டக்காரராக இருப்பதில் அங்க உட்காராங்க. பெரிய கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. போலீஸ் வருது, ஏதோ பேசுது, அந்த ரோட்ல போகலான்னு சொல்றாங்க. நான் பார்க்க மட்டும் தான் செய்யறேன். எனக்கு அந்த பேச்சுகள் எல்லாம் இதுக்குள்ள இல்லாதனால என்னால அதை சொல்ல முடியல டீட்டெயிலா. அப்போ அந்த பிணத்தை தூக்கி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் போது எங்க இருந்தோ 4 பேர் ஓடி உதைக்கிறாங்க. அது உதைச்சாங்களா, புஷ் பண்ணாங்க, தள்ளினாங்களா தெரியாது, ஆனால் அதை தாக்குறாங்க, அது எனக்கு தெரியுது. அப்போ பெண்கள் நடந்து போயிட்டு இருந்த இடத்துல நான் முதல்ல எங்க பாட்டியோட கையை பிடிச்சி நான் போயிட்டு இருக்கேன். எங்க கண் முன்னாடி அந்த பிணம் விழுகிறது. அதை பார்த்து பயந்த அந்த ஒரு அனுபவம் எனக்கு அதை நான் அதை ரீகால் பண்றேன். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நான் எங்க பசங்க கூட போகும்போது சொல்லுவேன், ஏதாவது ஒரு சுடுகாட்டை கார்ல போகும்போது கூட, மூடிய கார்கள் உட்கார்ந்துருந்தால் கூட ஒரு சுடுகாட்டை தாண்டி போகும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த மனநிலையானது அது வேற மாதிரி. இன்னுமே எனக்கு பயமா இருக்கு. இந்த வயது வரை நான் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கேன். அதுக்கப்புறம் சட்ட போராட்டங்கள் நடந்தது, இன்னைக்கு சுடுகாடு வந்துருச்சு, இன்னைக்கு அந்த ஊரே வேற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த போராட்ட களத்திற்கு நான் நினைச்சுக்கேன், இவங்கெல்லாம் எப்படி இப்படி மாறுறாங்க, ஏதோ அவங்களை மோட்டிவேட் பண்ணுது. இன்னொரு அழகான விஷயத்தையும் நான் அதுக்குள்ள கண்டுபிடிச்சேன். இந்த தாமிரபரணி போராட்டத்தில் நம்ம எல்லாரும் பொதுவா சொல்லிட்டு இருக்கோம்ல, இவனுங்க எல்லாம் இப்படிதான் ஜாதி படம் தான் எடுப்பானுங்க, அவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலே அசிங்கமான வார்த்தைகள். அந்த ஒரு குறிப்பிட்ட டைரக்டர் பத்தி மட்டும் ரொம்ப பேசியிருப்பாங்க.
அதே போராட்டத்துல அவரும் கலந்து, அந்த பையனும் 14 இயர்ஸ் தான் இருந்திருக்கான். 14 வயசா இருந்த அந்த பையன் அவனும் அதே தாமிரபரணி போராட்டத்திலிருந்து அவனும் அடிபட்டு அவனும் உதைப்பட்டு அங்க அவனுடைய அங்கங்கள் அதிகமாக என்ன சொல்றது வலியையும் ரணத்தையும் தாங்கி ஒரு மனிதன் வெளியேறிக்கிறான். அந்த 14 வயசு பையன் தான் எனக்கு மாரி செல்வராஜ். அதனாலதான் அதுல இருந்து அவனால வெளியில வர முடியல. அவன் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை அந்த அனுபவம் அங்க இருக்கு, கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த அனுபவம் வந்து அவனை இந்த ஒரு போராட்ட மனிதனாக மாத்தி இருக்கிறது. இப்ப நானும் என்னை நினைச்சு பார்க்கிறேன், நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம்? இந்த அனுபவம் என்னை பேச வைக்கிறது, அவனை எழுத்தாளன் ஆக்கி இருக்கிறது, வழக்குரைஞர் ஆக்கி இருக்கிறது, என்னை ஒரு வாசிப்பாளனாகவோ அல்லது ஒரு பேச்சாளனாகவோ அல்லது ஒரு வாத்தியாராகவோ மாற்றிருக்கிறது, குறைந்தபட்சம் ஐ கேன் சே. இந்த அனுபவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை மிக அழகாக வழக்குரைஞராக இருந்தால் மிக அழகாக ஒரு பேச்சு முறையில் சாதாரணமாகவே அவர் எழுதியிருக்கிறார். இன்னொரு வார்னிங்கோட அவனை முடிச்சிருக்கிறார் அவர். இது நாள் வரைக்குமே மாஞ்சோலை என்பதுதான் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக மழை தரக்கூடிய இடம். நீங்க எங்க போனாலும் மரங்களை எல்லாம் காண, மாஞ்சோலையில் நீங்கள் இன்னுமே வந்து அத்தனை வகையான மரங்களை பார்க்கலாம். என்னெல்லாம் மரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு ஏன் மாஞ்சோலைன்னு பெயர் வந்ததா, அந்த காட்டு மாமரங்கள் அதிகமாக இருந்த ஒரு ஏரியா, அதனால மாஞ்சோலைன்னு பெயர் வந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லை, அங்க எத்தனை வகைகளான மரங்கள் இருந்திருக்கிறது, அது நிறைய மரங்களுடைய பெயர் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. பெயரே இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அத்தனை வகையான மரங்கள் அங்க இருக்கு. ரிச் என்விரான்மெண்ட். அது பல்லுயிர் பேணுதலுக்கு மிகச்சிறந்த இடமாக அதை அவர் கொடுத்திருக்காரு. இப்போ அது ரிசர்வ் ஃபாரஸ்டாக வந்து அறிவிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை அங்கே வந்து ஒரு மாதிரி அங்க இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கு. 28 வரைக்கும், அதாவது இப்போ 2028 வரைக்குமே இந்த கம்பெனிக்கு இருந்த குத்தகை 2024 முடித்துக்கொள்ள கம்பெனி ரெடி ஆயிடுச்சு. நாங்க இனிமே உங்களுக்கு வேலை தரல, நீங்க வந்து உங்களோட கட்டாய ஓய்வுக்கு வாங்கன்னு கட்டாயப்படுத்துது. இது எப்போல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த ஜமீன்தாரி ரயத்வாரி முறை உள்ள வந்ததுக்கு அப்புறமா, ஒழிப்பு ரயத்வாரி முறையெல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் அந்த ஜமீன்தார்களுடைய நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தும் போது இருந்து ஆரம்பிக்குது. இது இப்போ 24 முடித்து கொண்ட அந்த கம்பெனி 28 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஜெனரேஷன் அப்படின்னா 100 வருடமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா கீழே போன்னு சொல்லுது. அவங்களுக்கு வேற எங்கேயுமே இடம் இல்லை, ஏறக்குறைய சொந்தங்கள் இல்லை, வேற இடம் தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்ப மிக சமீபமாக இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இதை பற்றிய தகவல்களை நான் நிறைய சுத்தி வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் மிக சமீபமாக அவர்களுக்கு ஓட்டுரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக மொத்தம் இந்த மக்கள் இங்கே வாழ்ந்ததாக அடையாளமே இல்லை. ஆனால் இந்த மக்களின் உழைப்பை உறிஞ்சியவர்கள், உங்களுக்கு தெரியும், அந்நிய செலாவணி அப்படியே அள்ளி கொடுத்த இவர்களுடைய உழைப்பு அவன் நல்லா இருக்கு. நம்ம இங்கதான் பிரைவேடைசேஷன் பத்தி கண்டினியூஸா பேசிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஒண்ணு வேணாம், இந்த உலகில் யார் மதத்தின் மீது மிக அதிகமாக பற்று கொண்டுள்ளோம் என்று சொன்னார்களோ, அந்த மதத்தின் மீது அதிகமாக பற்று கொண்டவர்களால் மட்டும்தான் கூட்டம் கூட்டமாக மனிதர்களை கொன்று குவிக்க முடிந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? மதப்பற்று, இந்த நேம் ஆஃப் காட் ஆர் இந்த நேம் ஆஃப் ரிலிஜன், இவர்கள் தான் மதப்பற்றாளர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் தான் கூட்டம் கூட்டமாக மனிதர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த நாத்திகனும் அப்படி செய்ததே இல்லை, தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, கூட்டமாக நின்றாலும் சரி. நான் நேற்று இதுக்கு இப்போ வந்து ஒரு அலார்ம் வந்திருக்கு, இதுக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு. நேற்று சும்மா கொஞ்சம் இதை வாசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் மனசு நல்லா இல்லை. அதனால கிச்சனுக்கும் ஹாலில் நடந்துட்டு இருந்தேன். அப்போ சும்மா நம்ம ஃபோனை நோண்டுவோமேன்னு ஒரு 11 மணிக்கு மேலே 12 மணி கூட இருக்கும், சும்மா ஃபோனை திருப்பிட்டு இருந்தேன். அதில் ஒரு வீடியோ வந்துங்க. அந்த வீடியோவோட கடைசி பாகம் இதுதான். அந்த வீடியோவோட அந்த மொத்த கான்டென்ட்டோட இறுதி இதுதான். அவர்கள் சொல்ல வந்திருக்கிற செய்தியும் இதுதான். இந்து கோவில்களுக்காக இந்துக்கள் அதிகமான பேர் இருந்திருக்கிறார்கள்.
இதுதான் அந்த செய்தி. இந்து கோவில்களுக்காக இந்துக்கள் அதிகமாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நாத்திகனும் உயிரோட இருக்கக்கூடாது, கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ வந்து ஒரு நாத்திகனை கொல்வதாக முடிகிறது அந்த வீடியோ. எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை. அட்லீஸ்ட் வழக்குரைஞர்களாக அதை பாருங்க. தயவு செஞ்சு ரியாக்ட் ஃபாஸ்ட். ஏனென்றால் அது இளைஞர்கள், பெருவாரியான இளைஞர்களை போய் அது சேர்ந்து விட்டது. அதே வீடியோல இன்னொரு கிளிப்பிங் நான் பார்த்தேன். அந்த தலைவராக the so called leader is telling, பண்ணி மைடனா படிக்கதான் வருவேன் வர்ற கரெக்ட். பண்ணி தலைவனே சொல்ல முடியாது, எச்ச கரெக்ட். பண்ணி மைடான்னு சொன்னா படிப்பேன் தான் வர்ற, படிச்சவனை எதுக்குடா பண்ணி மேய்க்க வைக்கிற? நான் தான் உனக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியா கொடுத்து மேய்க்க சொல்றேன்ல. நான் சொன்னா மட்டும் விஸ்வகர்மான்னு சொல்லி பேசுற. அப்ப படிச்சவன் பண்ணி மேய்க்க கூடாதுன்னு சொல்றது புரட்சியா? நீ எதுக்கு படிக்கிற? பண்ணியா மேயன்னு சொல்றேன்னா இது தப்பான்னு கேள்வி கேட்கிறான். இது ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு அதுல வர ஒரு ஸ்டேட்மெண்ட், தீம் ஸ்டேட்மெண்ட், இந்த நாட்டுக்கான மண்ணும் பெண்ணும் மலையும் எங்களுடையது, இந்துக்களுடையது. இதை நாங்கள் காப்பாற்றியே ஆவோம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, கைப்பற்றியே ஆவோம். அப்போ இந்த 3% 97% எது இந்து, எது இந்து? இது ஒரு படமாக வெளியே வந்து அதிகமான இளைஞர்களை இது போய் சேர்ந்துருச்சு. தயவு செய்து மிக விரைவாக நீங்க ரியாக்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணுவோம் வாங்க. இங்க எப்பயுமே ஆரம்பம் தான் பிரச்சனை, ஸ்டார்டிங் ட்ரபிள். அதே போலதான் இங்கேயும் இந்த மாஞ்சோலை என்பது மிக அதிகமான மழை பொழிவை கொண்டிருக்கிற ஒரு இடம். அங்கே இத்தனை வகையாக மரங்கள் இருக்கிறது. அது 100 ஆண்டு காலத்திற்கு மேல தங்கம் போன்ற மரங்கள் இருக்கின்றது. சோ இவர்களை எல்லாம் கீழே தள்ளிட்டா அரசுக்கும், அரசு துறைகளுக்கும், காட்டை சார்ந்த அரசு துறைகளுக்கும், வனத்துறைகளுக்கும், கார்பரேட்டுக்கும் மிக அழகான இடம் கொள்ளையடிப்பதற்கு. அவர்கள் மேலே வந்துட்டா மாஞ்சோலையில கொஞ்சம் கொஞ்சமா மழையும் குறையும், இயற்கை வளமும் குறையும். தயவு செய்து ஒரு டேட்டா பாருங்க. ரிசர்வ் காடுகள் என்று அறிவிக்கப்பட்ட காடுகள், காப்பு காடுகள், எந்த காப்பு காட்டில் மிக அதிகமாக மழை இருக்கிறது என்று பாருங்கள். மனிதர்களால் காக்கப்பட்ட காப்பு காடா அல்லது இந்த லேபிள்ஸ் போட்டு அரசு துறைகளால் காக்கப்பட்ட காப்பு காடா என்று பார்த்தீர்கள் என்றால், எங்கு இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்களோ, எங்க இந்த மக்கள் தங்கள் மிகவும் பிடிவாதமாக இந்த இடம் எங்களுடையது, நாங்க போக மாட்டோம் அப்படின்னு இருக்க கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களோ, அங்குதான் இயற்கை வளங்களும் மிருகங்களும் மரங்களும் நம் மண்ணும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னா இத்தனையும் சுரண்டுவதற்கு அனைத்து அமைப்புகளுக்கும் மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் டார்கெட், வேற எதுவுமே இல்லை. ஸோ யாரோ ஒருத்தவங்க பணக்காரவங்களாகிறதுக்கு இந்த மனிதர்கள் கிட்டத்தட்ட 100 வருடமாக தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய இளமையை, தன்னுடைய உழைப்பை, தங்களுடைய மக்களை, தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எல்லாம் அடகு வைத்த அந்த மக்கள் இன்று எதுவுமே இல்லாது, ஆதாரமே இல்லாத ஒரு வாழ்வில் அப்படியே மேல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. இதை எவ்வாறு முடியும் என்பது எனக்கும் தெரியல. அவரு அதை எடுத்துட்டு இருக்க, அந்த கேஸை நடத்திட்டு இருக்க வழக்குரைஞரான எழுத்தாளருக்கும் தெரியல. மண்ணின் மைந்தர் தான் அவர், அவருக்கும் தெரியல. இத நம்ம கையில ஒரு செய்தியாக இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கார். பசியும் பிணியும் வலியும் மரணங்களும் எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுல வந்து நீ பெருசு நான் பெருசு கிடையாது. ஆனால் இதை வைத்துத்தான் சமத்துவ அளவுகோல்கள் இங்கு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. தயவு செய்து கவனமாக இருங்கள். மேம் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல்
அளவிலும் சரி, இன்ட்ரா நேஷனலிலும் சரி, இன்டர்ஸ்டேட் அண்ட் இன்ட்ராஸ்டேட்டிலும் சரி, இப்பொழுது வலது சாதி சிந்தனை என்பதை தாண்டி வலதுசாரி வன்மங்கள் அதிகமாயிட்டே இருக்கிறது. ஆகவே இடதுசாரி அமைப்புகள், ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், நீங்க எல்லாம் தயவு செய்து மீண்டும் ஒரு புரட்சியை ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.